பிசிஆர் சட்டத்தின் கீழ் பொய் வழக்கில் கைது செய்யப்பட்ட அப்பாவி வன்னியர்களை போராடி மீட்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பெண் நிர்வாகி குவியும் பாராட்டு. நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலாமர் கார்த்தி. SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய பாதுகாப்பை கருதி உருவாக்கப்பட்ட சட்டம். ஆனால் இன்னைக்கு அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பிற சமுதாய மக்களை மிரட்டுவதற்காகவும் பிற சமுதாய மக்களை அச்சுறுத்துவதற்காகவும் வன்மத்தின் காரணமாக இன்னைக்கு வழக்கு போடப்பட்டுக்கிட்டு வருது. யாராவது கட்ட பஞ்சாயத்து பண்ணா, ஏன்டா இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணேன்னு கேள்வி கேட்டா அவர்கள் மீது SC/ST வழக்கு, ஏன்டா இப்படி கஞ்சா கடத்துறீங்கன்னு கேள்வி கேட்டா அவர்கள் மீது SC/ST வழக்கு. இப்படியாக மிரட்டுற துணைக்குத்தான் SC/ST வழக்கு பயன்படுத்துவதை தவிர உண்மையாக சாதிய வன்கொடுமைக்கு எதிராக அந்த SC/ST வழக்கு இப்போ பயன்படுத்துறது இல்லை. பதியப்படக்கூடிய 99 விழுக்காடு SC/ST வழக்கு இப்படியாகத்தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக வன்னியர்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய அராஜகம் என்பது எல்லாம் மீறிய ஒரு செயலா இருந்துகிட்டு இருக்கு. வெளிப்படையாக மிரட்டதா இருக்கு. போன வருஷம்லாம் ஒரு வாத்தியார பசங்க மிரட்டுறானுங்க, உன் பேர்ல SC/ST வழக்கு போட்டுருவோம் அப்படின்ட்டு. எந்த சூழ்நிலை போது பாருங்க. அப்படியாக இந்த வழக்கை தவறான முறையில தமிழ்நாட்டுல ஒரு புல்லுருவி கும்பல் பயன்படுத்திக்கிட்டு வருது. இதே போன்றுதான் சேலம் மாவட்டத்துல அப்பாவி வன்னியர்கள் 7 பேர் மீது SC/ST வழக்கின் கீழே வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது வழக்கும் பதியவும் பட்டிருக்கு. இதை கேள்விப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெண் நிர்வாகி வழக்கறிஞர் ஒருத்தவங்க ஆஜராகி அந்த 7 பேரையும் மீட்டு வந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்று. வன்னிய மக்களுக்கு சட்ட புரிதல் இல்லாததும், வன்னிய மக்கள் பெருமளவுல சட்டம் பயிலாத காரணத்தினாலும் யாராவது ஒரு கும்பல் அச்சுறுத்துறதுக்கெல்லாம் அஞ்சி பொய் வழக்கு போடுறான்னா அதுக்கு பலியாகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனால் இப்ப அதே மாதிரிலாம் அதுல தெளிவுபட்டுட்டாங்க. உனக்கு SC/ST வழக்கு பொய் வழக்கு போடுறியா, நாங்க அதை சந்திச்சுக்கிறோம், அதை உடைச்சு வரோம் என்கின்ற தைரியத்தோட இருக்கிறாங்க. அதுவும் பெண் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி எவ்வளவு தைரியம் பாருங்க. அவங்களாம் மனதார பாராட்டணும். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சதீஷ், அருண் மற்றும் அஜித், வேலு, விக்னேஷ், சதீஷ்குமார், ரகுபதி, இன்னொரு விக்னேஷ் உள்ளிட்ட 7 நபர்கள் மீது சூரமங்கலம் காவல் நிலையத்துல வன்கொடுமை தடுப்பு சட்டம் 147, 148, 299/4, 323, 324, 326, 506/2 மற்றும் SC/ST வழக்கு 2018 போடப்பட்டிருக்கு. வழக்குல இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்திருக்கு. அந்த நீதிமன்றத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெண் வழக்கறிஞர் திருமதி கலா அவர்கள் ஆஜராகி இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்த வழக்கு பதியப்பட்டிருந்த 7 பேரும் நிரபராதிகள் என்பதை நிரூபிச்சு அவர்களை விடுவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இதே போன்றுதான் பல இடங்கள்ல பொய்யான குற்றச்சாட்டின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் பல வன்னிய இளைஞர்கள் பொய் வழக்குல கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நம் சமுதாயத்தை சேர்ந்த பலரும் சட்டம் அடிக்கின்ற போது அவர்களுக்கான சட்ட புரிதல் ஏற்படுத்தி அவர்களை மீட்பதற்கான வழி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்பெல்லாம் ஒரு பெண்மணி இறங்கி வந்து அவர்களை பாதுகாக்கின்ற சூழ்நிலையில இனி வரும் காலங்களில் இது மாறும். வன்னியர்கள் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஏதேனும் ஒரு பாதையில போயிட்டு இருந்தா கூட இவன் முன்னேறிடுவானாட்டிருக்கு, அவன் படிச்சிருக்கிறான், அந்த சமுதாயத்துல அவன் தெளிவா இருக்கிறான், அவன் ஒரு அரசு வேலைக்கு போயிடுவானாட்டிருக்கேன்னு கட்டம் கட்டப்பட்டு அவனை கைது பண்ற சூழ்நிலை, அவன் மேல வழக்கு போடுற சூழ்நிலாம் இருந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலையில, எவ்வளவு ஒரு பதற்றமான சூழ்நிலையில இன்னைக்கு வன்னியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்ற வேதனை இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி மாறாது. தினந்தோறும் பல அழைப்புகள் நமக்கு வருது. இவர் இப்படியான பொய் வழக்குல கைது பண்றாங்க, இப்படியான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வச்சு மிரட்டுறாங்க, நியாயமான என் நிலத்தை அபகரிச்சுட்டாங்க, போய் கேட்டா அவன் மேல SC/ST வழக்கு போட்டுருன்னு சொல்றாங்க. எப்படியான வெளிப்படையாக இப்படியான அராஜகம் கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்குது. இதுல இருந்து விடுபெறணும் அப்படின்னா நமக்கு ஒரு சட்ட புரிதல் ஏற்படணும். நீ SC/ST வழக்கு பொய்யா போடுறான்றியா, நீ மறுதலுக்கு சொல்லுங்க. நீங்க நாயனையெல்லாம் இல்ல, உன் மேல நான் திருட்டு வழக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்க, உன் மேல போக்சோ வழக்கு கொடுப்பேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரியான தான் போயிட்டு இருக்கு. காவல்துறையினர் ஆராயட்டும். காவல் நிலையத்துல நீ வழக்கு கொடுக்குற, நானும் வழக்கு கொடுக்குறேன், யார் ஆராய்ச்சி யார் உண்மையின் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணட்டும். அப்படி அந்த சூழ்நிலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டோம். இனி வரும் காலங்கள்ல எந்த ஒரு அப்பாவி வன்னியரையும் இது மாதிரியான பொய் வழக்குகளுக்கு பலியாக்கி விடாமல் ஒருங்கிணைந்து அத்தனை பேரையும் பாதுகாப்போம். நன்றி.